ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோடு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். எபிசோட் வைஸ் பார்த்தா ரொம்பவே ஓகே தான், நார்மலாக தான் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் கிருஷ்ணா அவங்க ஃபேமிலி வந்து வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு அராஜகம் பண்ணிகிட்ருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் சாரதாவும் அந்த எமோஷ்னலை காட்டாமல் துணிச்சலாக அவங்க முன்னாடி வந்து அந்த உடையாமல் இருக்காங்க. மற்ற வீட்டு மெம்பர்ஸ் முன்னாடி உடஞ்சி போய் சூசைட் வரைக்கும் போனாங்க. அது வேறு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்க முன்னாடி நான் எந்த வகையில் குறைஞ்சிட்டேன் அப்படின்னு நெஞ்சை நிமித்திட்டு ஸ்ட்ராங்காக பேசுகிறது நல்லா இருந்துச்சு. வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்கிறது, சொத்துக்காக அலைஞ்சிட்டிங்க வந்து நிற்கிறியனால இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் கேட்டால் கூனி குறுகி போய் அந்த இடத்த விட்டே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள கம்பேர் பண்ணி அவங்க வந்திருக்கவங்கள பேசுகிறாங்க. நான் எதுக்கு வைக்கப்படணும் எங்கள் அப்பாவோட சொத்தை வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிராக வந்து கிருஷ்ணாவும் பேசிகிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வீட்டை விட்டு வெளில போக மாட்டேன்னு உட்காந்துருக்காங்க. காவேரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. காவேரிக்கு கால் பண்ணால் காவேரியோட ஃபோன் வந்து இங்கே டைனிங் டேபிளில் இருக்குது. சித்தி எடுத்து பேசுகிறாங்க. சித்தி பரவாயில்ல, காவேரிக்கிட்ட விஜய்கிட்ட என்ன தான் கோவமாக காமிச்சாலும் அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் காமாக தான் பேசுகிறாங்க. நிலமை புரியுது அப்படிங்கிற மாதிரி. ஒரு பக்கம் காவேரி வந்துட்டா கொடுக்குறேன் ஃபோனுன்னு கொடுத்துட்டாங்க. காவேரி வந்து இதெல்லாம் கேட்டுட்டு உடனே கிளம்பணும் அப்படின்ட்டு, ஏம்மா என்னம்மா இது அப்படின்னு தாத்தாவோட பேச்சும் வந்து சரியில்லை. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்ட்டு அப்படின்ற மாதிரி. ஏன் இவ்வளோ சுயநலமாக யோசிக்கிறாரு தாத்தாவும் அப்படின்ட்டு தன்னோட பேரன்னு யோசிக்கிற மாதிரி கூட தெரியல. அந்த இடத்துல காவேரிக்கு அகைன்ஸ்டாக தான் இருக்காரு. அன்னைக்கு பேரனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது மட்டும் காவேரி இணைச்சாங்க. காவேரி கிட்ட அப்படி இப்படி பேசி நிதாமாக கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சத்தியெல்லாம் வாங்கினாரு. இன்றைக்கி காவேரிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அப்படியே தலையை கழிச்சிட்டு பேரனை கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. தாத்தா வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப பயாஸ்டாக யோசிக்கிற மாதிரி இருக்குது. நியாயமாக நேர்மையாக அந்த மாதிரி யோசிச்சிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும், ஒரு மனிதாபிமானத்தோட. சாரதாவை எத்தனையோ டைம் நீயும் எனக்கு பொண்ணு மாறிமா அப்படின்னு சொல்லுவார். உண்மையாக பொண்ணாக நினைக்கிறாரு அப்படின்னா அந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும். சும்மா பேச்சுவார்த்தைக்கு வாய் வார்த்தைக்கு சொல்கிறது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இந்த பக்கம் விஜய் காவேரி 2 பேரும் வண்டியில் போயிட்டுருக்காங்க. ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற காவேரி அப்படின்னு சொல்லி விஜய் காவேரியை கூல் பண்ணதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்கள் ரொம்பவே ஸ்வீட்டான ஒரு கூலான ஒரு டேட் அப்படின்னு சொல்லி விஜய் தன்னை சொல்லிக்கும் போது காவேரி வந்து நீங்கள் கூலான டேட் மட்டும் கிடையாது, கூலான ஹஸ்பண்டும் கூட தான் அப்படின்னு சொல்லி, இந்த பிரச்சனையை நினச்சி யோசித்து கஷ்டப்படுறத விட பிரச்சனையிலேருந்து எப்படி வரலாம் அப்படின்றது மட்டும்தான் யோசிக்கணும் அப்படின்னு ரொம்ப காமாக கூலாக காவேரியோட மைண்டை வந்து மாற்றினார். அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. காவேரியோட மைண்ட் செட்டே மாறி போச்சு. அப்படியே ரொம்ப சந்தோஷமாக 2 பேரும் பேசிட்டு வர மாதிரி இருந்துச்சு. இன்னொரு சைடு கிருஷ்ணா வீட்டை விட்டு வெளில போகிறதுக்கு பிரச்சனை பண்ணுறாரு. நீங்கள் வாங்க அத்தை அப்படின்னு சொல்லி வீட்டை கூட்டிகிட்டு வரதுக்கு பிளான் பண்ணுறாங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்ட்டு. உங்களோட கருத்துக்கள்.